ओम श्री कृष्णाय परमात्मने नमः। दुःखेष्वनुद्विग्नमनाः सुखेषु विगतस्पृहः वीतरागभयक्रोधः स्थितधीर्मुनिरुच्यते। भगवान श्री कृष्णர் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் ஞானியின் இலக்கணங்கள் என்ன என்பதை நமக்கு மிக அழகாக தெளிவாக உபதேசித்துக் கொண்டிருக்கின்ற பகுதியை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஞானினா எப்படி இருப்பார்? அர்ஜுனன் ரொம்ப கியூரியாசிட்டியோட கேட்டான். இப்ப பகவான் என்ன சொன்னார்? 2 கோணங்களில் முதல்ல பதில் சொல்ல தொடங்கினார். ஞானி தன்னில் தான் நிலை பெற்றவராக இருப்பார், தன்னில் தான் இன்புறுபவராக இருப்பார். அதனால என்ன அப்படின்னா, தானே நிறைவு வடிவம் என்பதை உணர்ந்திருப்பதால் அவருக்கு வெளியில எதன் மீதும் ஆசை இல்லை. ஆசையை நன்றாக விட்டவர். ஏன்னா அவர் ஆசைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ரொம்ப நிறைவா இருக்கார். ஏன்னா தான் யார் என்ற உண்மையை உணர்ந்திருப்பதால், தான் எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள் என்பதை அவர் நன்றாக அவர் அந்த விஷயத்தில் அவர் தெளிந்திருப்பதால் அவருக்கு புறத்துல எதன் மீதும் ஆசை இல்லை என்று பகவான் இதற்கு முந்தின ஸ்லோகத்துல சொன்னார். இங்க என்ன சொல்கிறார்னா, துக்கேஷு அனுத்விக்னமனாகா. துக்கேஷுன்னு சொன்னா துன்பத்தில், அனுத்விக்னமனாகனா சிறிது கூட கலங்காதவராக இருக்கிறாராம். இதுல இருந்து ஒன்று தெரிகிறது, ஞானிக்கும் துன்பம் வரும் அப்படின்னு தெரிகிறது. பிராரப்த கர்மத்தினால், முன்வினை பயனால் ஞானிக்கு உடல் ரீதியாகவோ எப்படியோ நிறைய துன்பங்கள் வரக்கூடும். அப்படி துன்பம் வந்தால் அதனால சிறிது கூட பாதிக்கப்படாதவராக, இதெல்லாம் வெறும் மாயத் தோற்றம் என்பதை நன்றாக உணர்ந்தவராக இருப்பார். துன்பத்தில் துடிக்க மாட்டார், துவள மாட்டார். சரி, இன்பத்தில் என்ன செய்வார்னா, சுகேஷு விகத ஸ்பிருஹ. இன்பம் வந்தா அது பின்னாடி நாடி ஓட மாட்டார், அதற்காக ஏங்க மாட்டார். இன்பம் தரும் மனிதர்களிடத்திலோ பொருட்களிடத்திலோ சூழ்நிலைகளிடத்திலோ அப்படியே அடிமை மாதிரி அது பின்னாடிலாம் போக மாட்டார். எந்த அங்கீகாரம் புகழ் அது போன்று எதற்குமே எதிலையுமே மனதை வைக்க மாட்டார். சிம்பிளா சொல்லணும்னா எதற்காகவும் ஏங்க மாட்டார், எதற்காகவும் ஆசைப்பட மாட்டார். இன்ப விஷயங்கள்ல இப்ப துன்பத்தில் துவள மாட்டார், இன்பத்தில் துள்ள மாட்டார். அப்படியே சந்தோஷம் வந்துடுச்சுன்னு ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதிக்க மாட்டார். திருவள்ளுவர் சொல்வார், இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலன். அழகான ஒரு குறள். இன்பம் விழையான் அப்படின்னா என்ன? இந்த உலகத்துல தனக்கு பெருசா இன்பம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டானா. சரி, துன்பம் வந்தா என்ன செய்வானா? இடும்பை இயல்பென்பான். இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம் தானே, யார் வாழ்க்கையில கஷ்டம் இல்லை, வாழ்க்கைனா அப்படித்தான் அப்படின்னு எடுத்துப்பானா. அப்படிப்பட்டவன் துன்பம் உறுதல் இலன். ஞானிய பத்தி தான் அங்க திருவள்ளுவரும் சொல்லியிருக்கார். ஆக என்ன கஷ்டம் வந்தாலும் இவர் கொஞ்சம் கூட கலங்க மாட்டார், என்ன சந்தோஷம் வந்தாலும் துள்ளி குதிக்க மாட்டார், பேலன்ஸ்டா இருப்பார் அப்படின்றது தெரிகிறது. அப்புறம் என்னன்னா, 3 விஷயங்களிலிருந்து விடுபட்டவராக இருப்பாரா. எது? வீத ராக பய குரோதக. வீத்தனா விடுபட்டவர். எதுல இருந்து? ராகம்னு சொன்னா பற்று, அட்டாச்மெண்ட். ஏதாவது ஒன்ன போய் பிடிச்சுக்கிறது, ஒரு மனிதரோ ஒரு பொருளோ ஒரு சூழ்நிலையோ எதன் மீதாவது பற்று வைத்து துன்பப்படுதல். இவர் மனசுல பற்று என்பது அறவே இல்லை. அடுத்தது என்னன்னா, பயம் இல்லை. பற்று இல்லாததுனாலேயே பயம் இல்லை. இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு அவர் எதை குறித்தும் பயப்படுறது இல்லை. 3வதா கோபம் இல்லை. கோபம் எப்ப வரும்னா, நம்ம ஏதாவது ஒன்றுக்கு ஆசைப்பட்டு அது நடக்காத போதுதான் நமக்கு ஏமாற்றம் வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும். எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துலதான் ஏமாற்றமே வரும். ஆக இவரிடத்தில் பற்று இல்லை, இவரிடத்தில் பயம் இல்லை, இவரிடத்தில் கோபம் இல்லை. ஸ்திததீஹி. ஸ்திததீஹினா அப்படியே புத்தியை அவர் பரம்பொருள்ல வச்சிருக்கார். மெய்யறிவில் நிலை பெற்றவர், உறுதியான உள்ளம் படைத்தவர். அவர் முனிஹி உச்சியத்தே, முனிவர் என்று சொல்லப்படுகிறார். முனிவர்னா என்ன? ஆழ்ந்த சிந்தனையாளர். அவருக்கு தான் முனிவர்னு பேரு. ஆழ்ந்த சிந்தனையாளர், மௌனத்தில் நிலை பெற்றவர். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் எவ்வளவு ஆனந்தமாக இருப்பார். ஞானின்னு சொன்னாலே ஆனந்த ஸ்வரூபம். ஏன்னா ஆனந்தமே வடிவான மெய்ப்பொருள் என்று தன்னை உணர்ந்து சிறிது கூட ஆசை இல்லாமல் இருப்பவர் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்? அவர் துன்பத்தில் துடிப்பதில்லை, இன்பம் வந்தால் துள்ளுவதில்லை, அவர் மனதில் பற்றோ பயமோ கோபமோ இல்லை, மெய்யறிவில் நிலை பெற்ற மனதை உடையவராக அந்த ஸ்தித பிரஜர் இருக்கிறார். இப்படி எத்தனையோ ஞானிகள் மகான்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்தை நமக்கு கூறுவதன் நோக்கம் நாம் அனைவரும் இத்தகைய பிரஜர்களாக ஆக வேண்டும் என்பதே ஆகும். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.